இன்றைக்கி பேக்கிங் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் கிடையாது, நிறையவே டைம் ஆகிடுச்சு. இப்போ நேராக வெளியில் தான் வந்து கிளம்பிட்டுருக்கோம். கொரியர் அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டேன்னா, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் தான் கேட்டேன். பரவாயில்லம்மா நானே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வச்சுட்டு போயிட்டா கூட எங்கள் மாமியார் வந்து எடுத்து கொடுப்பாங்க. பாப்பாவும் டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டாளா, சில அவளுக்கு போர் அடிக்கும். சரி வெளியில் போனால் காலைல போனால் ஈவினிங் வர, ஈவினிங் போயிட்டு நைட்டு தான் ஒரு டியூஷன் முடிச்சுட்டு சரி அப்படியே வெளியில் போயிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கிளம்பணும். ஒரு 2-3 கொரியர் இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் இல்லை. அப்படியே இந்த கத்திரிக்காய் பார்த்தா எனக்கு ஒரு ஸ்டோரி தான் ஞாபகம் வந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வாங்கிபாத் ரொம்ப பிடிக்கும். அதை நான் செய்வேன்னா, அதுவும் அது மசிச்சு வேறு ஒன்று பண்ணுவோம்மா, சட்னி மாதிரி, அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும். அது செய்யறதுக்காக வாங்கிக்கிட்டேன். நைட்டு டின்னர் சொன்னேன் இல்லையா, ரெஸ்டாரண்ட்டு தலப்பக்கட்டு பிரியாணி, அங்கே தான் வந்தோம். தலப்பக்கட்டு பிரியாணியில் மட்டன் வாங்கலாம் சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து சாப்பிட்ருப்போம். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து சாப்பிடலாம், அங்கே சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல. நான் இங்கே சாப்பிட்டது கிடையாது சார், சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட ஃபஸ்ட் டைம் ஆசாசியாக வந்து தலப்பக்கட்டு பிரியாணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்தோம். எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இங்கே சாப்பிட்டது வந்து பரோட்டா, அது கூட வந்து கிரேவிலாம் அந்த வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு தெரியல, சால்னா மாதிரி கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. எக்கும் நல்லா இருந்துச்சு, ரைத்தாவும் நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு ரைஸ் அதிகமாக நான் கொடுக்கல, அதனால் அவளுக்கு பரோட்டா மட்டும் கொடுத்தேன். ஒரு 2 வா தான் ஊட்டினேன். சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நைட் டைமில் செரிக்காமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு பரோட்டா மட்டும் கொடுத்தேன். சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம்.